Hello guys, welcome to vklinfo. இன்னைக்கு நம்ம டிஃபரண்டான ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணலான்னு பெங்களூர் ஜெயநகர்ல இருக்க அமர்நாத் சாட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட டிஃபரண்டான நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஐஸ்கிரீம், தோசை, இட்லி வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பஜ்ஜி, ஐஸ்கிரீம் போண்டா, 3D தோசை, பீஸா, இட்லி, வெள்ளங்கா தோசை, குல்கன் தோசை, பிஸ்கெட் தோசை, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இவங்ககிட்ட இருக்குது. நார்மலாக கிடைக்கிற இட்லி, வடை, தோசை, பஜ்ஜி, போண்டா, லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட இவங்ககிட்ட இருக்குது. எப்படிங்க உங்களால் மட்டும் இவ்வளோ சின்ன கடையில் இவ்வளோ வெரைட்டி ஃபுட்டை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க இருந்துட்டு இங்கே வர கஸ்டமர் எல்லாமே புதுசாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் புது வெரைட்டி ஃபுட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாரமும் புது ஃபுட் வெரைட்டி வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்கும்னு சொன்னாங்க. நான் இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் பஜ்ஜி வாங்கினேன். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் எடுத்து பஜ்ஜி மாவில் போட்டு அதுக்கு மேலே பிரெட் கம்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம கேட்கும்போது அதை ரெடியாக எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு 3 வெரைட்டி ஜாம் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே குட்டி சாக்லேட் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. நானும் எவ்வளவோ பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் ஐஸ்கிரீம் பஜ்ஜி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததான் நான் இவங்ககிட்ட வாங்கினது புல்லட் ஐஸ்கிரீம் போண்டா. சேம் அதே மாதிரி தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அதுக்கு மேலே பிரெட் கம்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கும்போது ரெடியாக எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் பொரிச்சு அதுக்கு மேலே ஜாம், சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. பார்க்க சின்னசாக இருந்துச்சு. ஒரே வாட்டி சாப்பிட்றணும், கடிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி சாப்பிட்டேன். நல்லாவே இருந்துச்சு. மேலே கொஞ்சம் சூடாக, உள்ளே கொஞ்சம் ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்றுனா, இவங்கக்கிட்ட அந்த பஜ்ஜியும் போண்டாவும் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகவே இல்லை. எண்ணெயில் போட்டோன்னே மெல்ட் ஆகிடும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகவே இல்லை. சரின்னு அடுத்ததான் நான் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணது இவங்க கடையிலே ஃபேமஸான 3D தோசை தான் வாங்கினேன். இந்த 3D தோசை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை கல் மேலே தோசையை ஊற்றி அதுக்கு மேலே நெய்யெல்லாம் போட்டு ஒரு 3 ஃப்ளேவரில் கப் ஐஸ்கிரீம் எடுத்து நல்லா அதுக்கு மேலே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ரெட் கலர் ஜாமெல்லாம் போட்டு அந்த ஐஸ்கிரீம் மேலே ஒரு 3 ஃப்ளேவர் ஜாமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தோசையை வச்சு அந்த தோசை மேலே சாக்லேட் சிரப்பெல்லாம் நல்லா இஷ்டத்துக்கு ஊற்றி நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. 3D தோசைன்னு சொல்கிறதுக்கு நல்ல பொருத்தமான ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க. எல்லோரும் தோசைக்கு சட்னி சாம்பார் தான் தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் ஐஸ்கிரீமை தொட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு நல்லா ஒரு டெசர்ட் ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்வீட் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட சாப்பிட திகட்டவே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் நான் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணது பீஸா இட்லி ஆர்டர் பண்ணேன். இந்த பீஸா இட்லி எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இட்லி எடுத்து இந்த கர்நாடகா சைடு எல்லாமே இந்த பெரிய இட்லி ஏக்கரா இட்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஏக்கரா இட்லி மேலே பீஸாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வைப்போமோ சேம் அதே மாதிரி அது மேலே எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 2 நிமிஷம் பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி டொமேட்டோ கெச்சப்லாம் போட்டு கொடுத்தாங்க. பார்க்க சேம் பீஸா பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் பீஸா தோசை சாப்பிட்ருக்கேன், நான் பீஸா இட்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக சேம் பீஸா டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குது. அடுத்ததான் நான் இவங்ககிட்ட வாங்கினது பட்டர் மில்க் ரிங்ஸ். இது அரிசி மாவு, மோரெல்லாம் போட்டு பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ். இது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை சின்னசாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதுக்கு மேலே சாட் மசாலா, உப்பு, காரம், லெமன், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சம் சட்னி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வெங்காயம், கேரட் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிட்டு பார்த்தா காரசாரம் மசாலா குறுக்குற சாப்பிட்ட ஒரு ஃபீலில் இருந்துச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு. கைஸ், இவங்ககிட்ட நம்ம என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கடைசியாக வெள்ளங்கா தோசை ஒன்று போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. கைஸ், நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஜெயநகர் 2nd பிளாக்ல இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.